ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பானிபூரி தான் நம்ம வீட்டிலே செஞ்சு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பச்சை மிளகாயும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை அதில் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து நமக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா கிழங்கு எல்லாமே ஒன்றாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதுக்கு நம்ம தண்ணி இப்போ பானி ரெடி பண்ணணும். ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சு அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருவோம். அடுத்து நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம். காய வச்சதுக்கப்புறம் இன்றைக்கி நாங்கள் பாக்கெட்டில் வாங்கின பூரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். வீட்டிலே நாங்கள் ரெடி பண்ணலை. கோதுமை மாவு ரவெல்லாம் வச்சு வீட்டில் நம்ம செய்யாமல் கடையில் பாக்கெட் வாங்கியிருந்தோம். அந்த பூரி ரொம்ப நல்லாவே இருந்தது. பாருங்கள், நம்ம எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு நம்ம பூரி எடுத்து அதில் போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா நமக்கு சுவையான பூரி ரெடி ஆயிரும். இது நாங்கள் இன்றைக்கி வீட்டிலே நாங்கள் ரெடி பண்ணலை. பூரி கடையில் பாக்கெட் தான் வாங்கினோம். அந்த பாக்கெட்டில் இருந்ததை நாங்கள் எண்ணெயில் போட்டு எடுக்கும். எங்களுக்கு நல்ல பூரி கிடச்சிருச்சு. நம்ம எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு சிம்லேயே வச்சு பொரிச்சோன்னா தான் நமக்கு அந்த ப்ரௌன் கலர்லேயே வரும். இல்லை ஸ்பீடில் வச்சிட்டோன்னா ரொம்ப கருகின மாதிரி ஆயிடும். ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு தண்ணி ரெடி ஆயிடுச்சு, அந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு, பானிபூரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. என்னோடய பசங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக உட்காந்துட்டாங்க. இப்போ நம்ம பூரியை லைட்டாக நடுவில் ஓட்ட போட்டு அந்த மசாலாவை நம்ம உள்ளே வச்சுட்டு மேலே தண்ணியை ஊற்றி கொடுத்தோன்னா நமக்கு பானிபூரி ரெடி ஆயிரும். இதில் வந்துட்டு நாங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால மசாலா எதுவுமே அதிகமாக சேர்க்கவே இல்லை. காலி அந்த சில்லி பவுடர் மட்டும் தான் நாங்கள் சேர்த்துருந்தோம். இன்னும் பூரி நாங்கள் வீட்டிலே ரவை கோதுமை வச்சு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியிருந்தோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு அவங்க வாய் குட்டியாக இருக்கிறதுனால அந்த பூரி கொஞ்சம் உள்ளே போக கஷ்டமாக இருந்துச்சு. வீட்டில் ரெடி பண்ணியிருந்தோம்னா குட்டி குட்டியாக பூரி ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருப்போம். அவங்களுக்கு சாப்பிட ரொம்ப ஈஸியாகவே இருந்திருக்கும். இது கொஞ்சம் பெரிய பூரி ஒரே சைஸில் இருந்ததுனால அவங்களால சாப்பிட முடியல. ஏன்னா பெரியவங்களுக்குனா செட் ஆகும், சின்ன பசங்களுக்கு உள்ள வாயில் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு, சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ நீங்களுமே கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு வந்து மிட்டா பானின்னு சொல்லுவாங்க. அதாவது இனிப்பு தண்ணி. இந்த புளியில் வந்துட்டு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து வச்சோம்னா இனிப்பாக இருக்கும். அதுவும் தனி டேஸ்ட்டாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த கிழங்கு மசாலாவில் நம்ம பட்டாணி வேக வச்சு அதில் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சமாக மிளகு சீரகம் 2 வரமிளகாய் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதை பவுடர் பண்ணி வச்சுட்டு நம்ம அந்த தண்ணியிலையும் இந்த கிழங்கு மசாலாலையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நல்ல காரசாரமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். பெரியவங்களுக்கு சாப்பிட ரொம்ப ஏதுவாக இருக்கும். இது நாங்கள் குழந்தைங்களுக்காக ரொம்ப காரம் கம்மியாக நாங்கள் செஞ்சுருந்தோம். இந்த தண்ணியில் நீங்கள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகும். ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிட்றது. இதில் வந்து அவங்க கடையில் செய்கிறவங்க வந்து நிறைய மசாலாலாம் ஆட் பண்ணுவாங்க. பட் நம்ம வீட்டில் இருக்க மசாலா வச்சு நாமளே ரெடி பண்ணி செஞ்ச பானிபூரி ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட பேர் தைபூரின்னு சொல்லுவாங்க. அதாவது இதில் தயிர் ஊற்றி கொடுப்பாங்க. நமக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தண்ணி ஊற்றி கொடுக்காம இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை சேர்த்து அது மேலே லைட்டாக மிக்சர் இந்த பட்டாணி கடலைப்பருப்பு இதெல்லாம் தூவிட்டு அது மேலே கொஞ்சமாக வெங்காயம் லைட்டாக தயிர் ஊற்றி கொடுப்பாங்க. இது பேர் தான் வந்து தைபூரின்னு சொல்லுவாங்க. இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பிளேட் வந்து 5 தான் இருக்கும். பட் வந்து 50 ரூபாய் இது. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் மொபைல் ஆப். இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு டெய்லி யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டம்ஸுமே அதில் அவைலபிளாக இருக்கும். சர்ஃப், சோப், ஆயில், பேஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே அங்கே கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக போய்ட்டு பேஜ் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். என்னென்ன பிராண்டில் வேணுமோ அந்த பிராண்ட் எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.